ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்லிகை செடியில் மகசூல் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மல்லிகை செடியில் ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நம்ம என்ன பிளான்ட் த்ரில்டர் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா அதிகமான பக்ககிளைகள் தூண்டப்பட்டு அதிகமான மொட்டுகள் எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 2 பிளான்ட் த்ரில்டர் சொல்கிறோம். ஸோ இந்த 2 பிளான்ட் த்ரில்டர்ஸுமே நம்ம குறிப்பிடக்கூடிய டோசேஜில் நீங்கள் ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒவ்வொரு சுற்று பூக்கள் முடிவடையக்கூடிய நிலையிலையோ இல்லைனா முடிவடைந்த நிலையிலையோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அடுத்த சுற்றில் அதிகமான பூக்கள் கொண்டு வரதுக்கு வழிவகுக்கும். அண்ட் அந்த 2 பிளான்ட் த்ரில்டர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த 2 பிளான்ட் த்ரில்டருமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் மல்லிகை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய புழுக்களுக்கான மருந்து 100% ரிசல்ட் மல்லிகை செடிக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். ஸோ எதனால் அப்படின்னா, இந்த பிளான்ட் த்ரில்டர்ஸை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமான பக்ககிளைகள் வேகமான வளர்ச்சியில் வளரும். ஸோ இது சாதாரணமாக வளரக்கூடிய வளர்ச்சியோட கூடுதலாக வளரும்போது அதிகமான புழு தாக்குதலும் சார்ந்த பூச்சாக்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மல்லிகை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை ஒரு பெர்ஃபெக்டான வழிமுறையில் பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது தவறும் பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பிளான்ட் த்ரில்டர் மூலிமா மல்லிகை செடியில் அதிகமான பக்ககிளைகளே தூண்டப்பட்டு அதிகமான மொட்டுகள் உற்பத்தி எடுத்தாலும் கூட அந்த மொட்டுகளை நீங்கள் பாதுகாக்காத பட்சத்தில் மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இந்த பிளான்ட் த்ரில்டர்ஸோட டிஃபெக்ட் கிடையாது. ஸோ சாதாரணமாக ஒரு பயிரோட வளர்ச்சி இயற்கையாக வளர்கிறதுக்கும் ஸோ அதை நம்ம செயற்கையாக பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய மாற்றம் இதுதான். ஸோ அதனால் நீங்கள் பிளான்ட் த்ரில்டர் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா பக்ககிளை அதிக அளவு தூண்ட விடப்பட்டு அதில் மொட்டுகளும் அதிகமான அளவில் எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மொட்டுகளில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கு நீங்கள் அதிகமான செயல்திறன் மிக்க பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். அண்ட் சாரஞ்சு பூச்சாக்களும் இருக்கும் பட்சத்தில் அதுக்குமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது அவசியமான ஒன்றாகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட் த்ரில்டர்ஸை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டபுள் அப்படிங்கிற பிளான்ட் த்ரில்டர் தான். ஸோ இந்த பிளான்ட் த்ரில்டரில் ஃபஸ்ட்டு என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஹோமோபிராசினோலைட் 0.04% W/W ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வெயிட் பர் வெயிட், அதாவது மருந்தோட மொத்த அளவில் இவ்வளவு சதவீதம் இது இருக்குது. அண்ட் இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.25 ml அப்படிங்கிற விதத்துலையும், இது கூடவே விப்புல் பூஸ்டர் அப்படிங்கிற பிளான்ட் த்ரில்டர் தான். இதில் என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரையோகாண்டனால் 0.1% EW ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது எமல்ஷன் இன் வாட்டர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த 2 பிளான்ட் த்ரில்டர்ஸையுமே நீங்கள் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா மல்லிகை செடியில் அதிகமான பக்ககிளைகள் தூண்டிவிடப்பட்டு அதில் அதிகமான பூக்கள் உற்பத்தி எடுக்க வைக்க முடியும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இந்த விப்புல் பூஸ்டர் அப்படிங்கிற பிளான்ட் த்ரில்டர் அதிகமான பக்ககிளைகளை தூண்டிவிடப்படுறதுக்கு அதிகமான ஒளிச்சேர்க்கை நடக்க வைக்கிது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டபுள் அப்படிங்கிற பிளான்ட் த்ரில்டர் இந்த மல்லிகை செடியில் ஒவ்வொரு பூஞ்சொற்றும் முடிவடையக்கூடிய நிலையில் மல்லிகை செடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் அண்ட் தூண்டிவிடப்படக்கூடிய எல்லா கொப்புகள்லையும், அதாவது இந்த விப்புல் பூஸ்டரால் வளரக்கூடிய எல்லா கொப்புகள்லையும் அதிகமான மொட்டுகள் எடுக்க வைக்கிறதுலையும் அண்ட் எடுக்கக்கூடிய மொட்டுகளோட எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த டபுள் அப்படிங்கிற பிளான்ட் த்ரில்டர் சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த டபுள் பிளான்ட் த்ரில்டர் பொதுவாகவே ஈல்ட் என்ஹான்சிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது, அதாவது மகசூல் ஊக்கி அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ இதை பயன்படுத்த மூலமா மகசூல் நேரடியாக அதிகரிக்குது. அதாவது ஒட்டுமொத்தமான எடைன்னு பார்க்கும்போதும் சரி, அதே ஒவ்வொரு செடிகள்லையும் வரக்கூடிய மொட்டுகளோட எண்ணிக்கைகள்னு பார்க்கும்போதும் சரி, ஒட்டுமொத்தமாக மகசூல் அதிகரிக்குது. அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலிமா, அதாவது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 பிளான்ட் த்ரில்டர்ஸையும் சேர்த்து பயன்படுத்துகிற மூலிமா அந்த மொட்டுகளோட சைஸையுமே நம்மளால் பெரிதாக கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த 2 பிளான்ட் த்ரில்டர்ஸையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் பட்சத்தில் பூச்சிக்கொல்லிகள் சரியான முறையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது அதிக செயல்திறன் மிக்க பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். அது புழுக்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா சார்ந்த பூச்சிகளுக்காக இருந்தாலும் சரி. அண்ட் அதே நேரத்தில் பேன் தாக்குதலோ இல்லைனா வேர் சம்மந்தமான எந்த ஒரு நோய்களோ இல்லாத அளவுக்கு இருக்கிறது நல்லது. ஸோ ஆரோக்கியமான பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது மகசூல் அதிகரிக்கிறதுக்கு சிறப்பான வழிவகுக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.